நம்ம மதுரையில் ஒரு ஜட்ஜி இருக்காரு சுவாமிநாதன். எச்சையில உருண்டா கூட அது அடிப்படை உரிமை என்று சொல்கிறார். நான் கேட்டேன், அரசமைப்பு சட்டத்தை படிச்சுதான் நீங்க ஜட்ஜ் ஆனீங்களா? அடிப்படை உரிமை எச்சையில உருளான்னு போட்டிருக்காங்களா? சில நடைமுறைகள், சில பழக்க வழக்கங்கள் காலந்தோறும் வருவதனால் அதற்கு சட்ட அங்கீகாரம் கிடையாது. ஆனால் சுவாமிநாதன் அவர்கள் சொல்கிறார்கள், ஹரியானால போய் அங்க இருக்கிற RSS வக்கீல் கூட்டத்தில் பேசுறார். என்ன பேசுறாருன்னா, இந்த அரசமைப்பு சட்டம் 1947 எந்த மக்கள் தொகை விகிதம் இருந்ததோ அந்த விகிதம் தொடரவில்லை என்றால் இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு முடிவு கட்ட வேண்டும். 1947 இந்துக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, இஸ்லாமியர் எவ்வளவு பேர் இருக்காங்க, அதே விகிதம் இன்றைக்கு இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் புதிய அரசமைப்பு சட்டத்தை எழுத வேண்டும். அது அவர் மாத்திரம் சொல்லல, போன வாரம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லி இருக்கிறார், இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும். ஏனென்றால் விகிதாச்சார மாற்றம் ஏற்படுகிறது மக்கள் தொகை. அதெல்லாம் பொய்யான புள்ளி